இன்னைக்கு சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி தான் பார்க்க போறோம். இதே மாதிரி ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிக்கன் கிரேவி செய்யறதுக்கு வந்து மண் சட்டி வந்து அடுப்புல வச்சிருக்கோம். சட்டி சூடாச்சு, எண்ணெய் ஊத்திக்கலாம். நான் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் இஷ்டமோ அது வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு, நம்ம வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். 1/4 கிலோ பெரிய வெங்காயம் நீல வாக்குல வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம் வந்து நம்ம முழுசாக நறுக்காம வச்சுருக்கோம், அதுவும் சேர்த்துக்கலாம். ரெண்டும் வந்து பொன்னிறமாக வதக்கிடலாம். அது கூடவே 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதுவும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கிளறி அரைச்சி வச்சுருவோம். அதை சீக்கிரமாக வதக்கிடுவோம். அரைச்சி வச்சது வந்து நம்ம வந்துக்கலாம். கேஸை வச்சு நம்ம வதக்கினாலே சீக்கிரமாகவே வதக்கிடுவோம். இந்த பண்ணி சீக்கிரமாக வந்துச்சு, கேஸும் லாபம் நல்லா வதங்கிச்சு. அது கூட வந்து நம்ம இஞ்சி வந்து பிடிச்சி வச்சுருக்கோம், இஞ்சி சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம வந்து வெள்ளை கூட வந்து அதை இடிச்சு வச்சுருக்கோம், அதுவும் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிறது வரை நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதங்கிடுச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு. தக்காளி ஒரு தக்காளி வந்து நீல வகை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம், அதுவும் சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளி வதக்கணும். குருமிளகு பொடி, சாதா சில்லி, காஷ்மீரி சில்லி ஒரு ஸ்பூன் வச்சுருக்கோம், அதையும் கூட போட்டு நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம். அது கூடயே 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 3 டீஸ்பூன் சிக்கன் பொடி, 2 டீஸ்பூன் மஞ்சள் வச்சுருக்கோம், அதுவும் கூட போட்டு வதக்கிக்கலாம். போட்ட பொடி எல்லாமே கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வருங்க. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரை நல்லா வறுத்துருக்கணும். இப்போ நல்லா வறுபட்டுச்சு. எடுத்து வச்சுருக்க சிக்கன் வந்து 1 கிலோ எடுத்து வச்சுருக்கோம். 1 கிலோ சிக்கனை வந்து கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடலாம். வந்து நல்லா கிளறியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு காரம்லாம் வர தேவைக்கேற்ப சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்துக்கலாம். மறுபடியும் கிளறி நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் மூடி போட்டு. மூடியை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கிடுவோம். ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஈஸியாக 1/2 மணி நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு சிக்கன் கிரேவி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, பரோட்டாக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, தேங்க்யூ.